ஜாதகத்துல பொதுவா ராசி முக்கியமா அல்லது நட்சத்திரம் முக்கியமா அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம இதுல பார்த்துக்கிட்டு வர்றோம். அதுல ராசி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 நட்சத்திரத்தினுடைய தொகுப்பு தான் ராசி. அதற்குள்ளாக இருக்கக்கூடியது நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத சொல்றோம். சரி, ராசியாக இருக்கட்டும் அல்லது நட்சத்திரமாக இருக்கட்டும், அதனுடைய அதிபதி என்று அழைக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் சொல்லுவோம், நவகிரகங்கள்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமானது லக்னம் தான். லக்னம் லக்ன புள்ளியை வைத்துத்தான் பலன்களை ஆரம்பிச்சு சொல்லணும். எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் அப்படிங்கிற அடிப்படையில லக்னத்தை பேஸ் பண்ணித்தான் நீங்க பலன்களை ப்ரிடிக்ஷனை வெளிப்படுத்தணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தேதி மட்டும் இருக்கும், நேரங்கள் இருக்காது. அப்போ நேரம் தெரியலனா லக்னத்தை குறிக்க முடியாது இல்லையா? விதி மதி கதின்னு சொல்லுவோம். அதாவது முதல்ல லக்னம் தெரியவில்லை என்றால் அந்த நாளினுடைய கிரக அமைப்புகளை வைத்து சுபகிரக தொடர்போடு இருக்கக்கூடிய கிரக தசை நடக்குதான்ட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த எங்களுக்கு லக்னம் தெரியல, நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும், அதே மாதிரி அந்த அந்த ராசி தெரிகிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க லக்னத்தை பெருசா எடுத்துக்க முடியாத சூழ்நிலைக்கு உட்படுவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா என்ன தசைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கணக்கு எடுக்கணும். அதுலயும் நிறைய இயர் வேரியேஷன்ஸ் வரலாம். பிகாஸ் ஆஃப் லக்னம் தெரியல அப்படிங்கிறதுனால. நேரம் தெரிஞ்சாதான் லக்னத்தை குறிக்க முடியும், லக்னம் தெரிஞ்சாதான் ஆதிபத்தியத்தினுடைய விசேஷங்களை குறிக்க முடியும். இதெல்லாம் ஒருவேளை தெரியல அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணணும், அந்த நடக்கக்கூடிய கிரக தசாநாதன் வீடு கொடுத்த கிரகம் பலமா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி தசாநாதன் சுபகிரக தொடர்பில் இருக்கான்னு பார்க்கணும். ராகு சனி கேது இது போன்ற கிரகத்தோட சேராம இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று. அது மாத்திரம் இல்லாம எக்ஸ்ட்ரீமா ஒரு பலன், தசாநாதன் நடந்துட்டு இருக்கக்கூடிய ரூலிங் பீரியடு குருவோட சேர்ந்தோ அல்லது குருவினுடைய பார்வையில் அமைந்திருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா அந்த திசை வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பெரும்பாலும் நட்சத்திரம் ராசியை விட லக்னம் தான் பிரதானம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நன்றி.